அடைமழையாக இருக்குது. சின்ன பிள்ளையில கண்ணாடியில் வாயில் காற்றை ஊதிட்டு அதில் அப்படியே கையை வச்சு எழுதுறது. இப்போ ஞாபகம் வந்துச்சுங்க. சூடாக கடலை அவிச்சு கொடுத்தா சூடாக கடலை வறுத்து கொடுக்குறது, இல்லை நல்ல காட்டமாக நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சுட சுட ஆவி பறக்கிற சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அடடா எல்லாம் தோணுதுங்க. ஆனால் நம்மளே சமைக்கணும் அப்படின்னு நினச்சா எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்னு குளிரிக்கு போத்திட்டு படுத்து தூங்கிடலாம்னு இருக்குது. இதெல்லாம் யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். வாங்க பொழப்ப பார்ப்போம்னு இன்றைக்கி முட்டையை அவிச்சு அதில் மசாலா போட்டு பரட்டி வச்சாச்சு. காட்டமாக உருளைக்கிழங்க வறுத்து வச்சுட்டேங்க. தக்காளி சாதம் கொஞ்சமாக செஞ்சேன். எனக்கு ரசம் இருக்குது. ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு தக்காளி சாதம் செய்கிறேன். 4 பேருக்கு செஞ்சு பழகிட்டு இப்போ பசங்கள்லாம் ஊரில் இருக்கிறாங்கன்னு கொஞ்சமாக செய்கிறோம் அப்படின்னா பக்குவம் முன்ன பின்ன இருக்குங்க. ஒன்று கூடுது இல்லாட்டி குறைஞ்சி போகுது. இப்படி தான் ஜாலியாக சமைச்சு ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்கோம்.